ஹாய் ஹலோ பந்தோட எதை பற்றி பார்க்க போறேன்டா போர்ச்சின் டெல்லிங் பிரின்சஸ் மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட் பார்க்க நாங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்டோரி லைன் புரியும் நண்பா. வர வர எபிசோட்லாம் கொஞ்சம் சுமாராக அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. தரமான எபிசோட்லாம் வர வர உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் நண்பா. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்லாம் போட்டுருங்க. இந்த எபிசோட்ல நம்ம ராணியை வந்து நம்ம ஹீரோயினுக்கு சம்பவம் ஒன்று பண்ணி விட்டுருவா. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த எபிசோட்லாம் தரமான சம்பவம்லாம் இருக்கு. மறக்காம வாட்ச் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலுங்க. அப்போ தொடர்ச்சியாக வாட்ச் பண்ண முடியும். இந்த எபிசோட் சும்மா தரமாகவே இருக்கீங்க. எல்லாரும் வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லே போன எபிசோட்ல என்ன நடந்துக்கிங்கன்னா, நம்ம ஹீரோயின் தான் அந்த கோஸ்ட் கில்டோடைய மாஸ்டர் அப்படின்ன மாதிரி தெரிய வந்திருக்கீங்க எல்லாருக்கும். நம்ம ஹீரோயினை ஒத்துக்கிட்டு இப்போ அதை டியூக்கை நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சி இப்போ அப்போ நம்ம ஹீரோயின் அதில் ஜாலியாக இருந்து இப்போ நம்ம ரவிக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு ரவியெல்லாம் திட்டிப்பான். ஆனால் அந்த நைட் நடந்த விஷயம் ஒரு ஆள் வந்து சொல்லியிருப்பா, அவட புள்ளையே கண்டுபிடிக்க தர சொல்லி அந்த கோஸ்ட்டு. அதைத்தான் நம்ம ஹீரோயின் பற்றி யோசித்து இருந்து இப்போ எங்கே போய்த்து தேடுவேன் அப்படின்னு மாதிரி கிரியேட் இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கேயும் இங்கேயும் கிரியேட் இருக்கல. நம்ம ரூபி ரூபி வந்தோடனே நம்ம ஹீரோயின் கேட்குறா, ரூபி என்ன கண்டுபிடிக்கியா, அதை பற்றி டீட்டெயில்ஸ் டென்சியல் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. டென்னிஸை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கா, எங்கேயாச்சும் கேள்விப்படியா அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருக்கல. அவன் சொல்லிட்டு இருக்கான், இல்லை கமலியா மேடம் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அவரை பற்றி நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து நம்மட டெஸ்டினேஷனுக்கு இல்லை, அவன் வேறு வெளியில் எங்கேயே இருக்கான் போல அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கலே. பின்னால் இருந்து இதெல்லாம் யாரோ ஒட்டு கேட்குற மாரி பார்த்தா நம்ம ராணியாக ஒட்டு கட்டுட்டு இருக்கலாம். வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே ராணியா பார்த்துப்புட்டு, யாரே தேர்றாங்களே, யாரு டென்னிஸ் டென்னிஸ் யார் டென்னிஸ் அப்படின்ன மாதிரி யோசித்துவிட்டு, டென்னிஸா அப்படின்ன மாதிரி அவ யோசித்துப்பிட்டு, இந்த கமலியா இருக்காவே வேண்ட வழியில குறுக்களை வரவுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டு நினைக்கி பார்க்குற ராணியா. ஏன் எல்லாரும் அவளுக்கு மேலே மட்டும் பாசம் காட்டுதோ, அவள் அழகா இருக்காண்டா அவ எல்லாரோட எங்க அன்பா இருக்காண்டா, எல்லாரும் பாசம் காட்டுறாங்க அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் நினைச்சு பார்க்குறா. அவங்க குடும்பத்துக்கு மேல எல்லாரும் கமலியாக்கு மேல பாசம் அறிகிறத பத்தி நினைச்சு பார்த்து, குடும்பத்துல எல்லாரும் கமலியாக்கு மேல பாசம் அறிக்கிறத நினைச்சு பார்த்து விட அவங்க சரியான கடுப்பாகுது. அப்ப அவ என்ன செஞ்சுப்பாண்டா, அவ வந்து ஒரு பிரீஸ்டா இருந்து இப்ப அவ வந்து கடவுளை வழிபடுற மாதிரி அவ வணங்கிட்டு இருந்திப்பா அவங்களோட கடவுளுக்கிட்ட. நான் வந்து எப்படின்னாலும் மேஜிக் கற்றுக்கலனுங்க, அந்த மேஜிக்கில் மெஜிஷியன் ஆகணும், நான் தலை சிறந்த அப்படின்ன மாதிரி அவன் நினச்சிப்பா. ஆனால் அவளால் ஒன்றும் முடிஞ்சிரியே. அதை பற்றி அவன் நினச்சிக்கிட்டு சரியான கடுப்பாவே எல்லாத்தையும் உடச்செறிஞ்சிட்டு இருந்திப்பா அங்கே குடிக்கிற பொருள்லாம். அப்போ அவன் நினச்சிப்பா, நான் எப்படின்னாலும் மெஜிஷியன் ஆவியே ஆகணும் அப்படின்ன மாதிரி அவள் கனவுல இருந்திப்பா மெஜிஷியன் ஆகுறதுல. அப்பா அங்கே அவளுக்கு ஒரு வேலை கொடுத்திப்பாள் அந்த ஜட்ஜில் இருந்து. அவளுக்கு மேலே உள்ளாக்கள்லாம் வேலை கொடுத்திப்பாங்க. ஆனால் அதை அவள் அந்த கடவுளே வேலை கொடுத்தன்னு நினைச்சுக்கிட்டு இருந்து. இப்போ அந்த வேலை என்னண்டா, நம்மட சொற்பல் குடும்பத்துல சேரணும், நம்ம ஹீரோன்ற குடும்பத்துல சேர்ந்து அந்த பொண்ணாட்டம் இருக்கணும் அப்படின்ன மாதிரி வேலை கொடுத்திப்பாங்க. அதுதான் அவன் நினைக்கி பார்க்குறான். அப்ப நம்மளுக்கு விளங்குப்பாங்க. அப்ப ராணியா வந்து உண்மையான குடும்பத்தை சேர்ந்தவ போல இல்லையே. அப்ப ராணியாவும் அதை அக்செப்ட் பண்ணி இப்ப கடவுளே எனக்காக வேலை ஒண்ணு வச்சிருச்சாங்கடா, நான் அதை அக்செப்ட் பண்ண மாதிரி இப்ப நான் அப்படின்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு ராணியா நடந்து வந்துகிட்டு நம்ம ஹீரோனு பக்கத்துல வந்துகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, கமலியா நான் கேட்டேன், நீ டென்சியில பத்தி தேர்றா போலையா அவரை அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பாக்குறா, அவளை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்ன மாதிரி கேட்கல. நீ என்ன ஒட்டா கேட்டா அப்படின்ட்டு கேட்கல. ராணியா சொல்லிட்டா, இல்ல நான் இங்கே வழியில வரைக்கல, சும்மா அப்படியே காதல டென்சி பேர் கேட்டேன். அந்த பேர் எங்கேயோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது வந்து மெஜிக் டவர்ல இருக்கிற ஆக்கள் இல்லை ஒரு ஆள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா ராணியா. ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா, அவரை பத்தி உனக்கு இன்னும் அதிகமா விஷயம் தெரியும்டா, நம்ம நேர்லாம் போகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பாக்குறா. என்ன நோக்கத்துல வந்து பேசிட்டு இருக்காண்டே தெரியாவா அப்படின்னு நம்ம ஹீரோயின். அப்ப அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, அவரை எனக்கு நல்லாவே தெரியும், அந்த மேஜிக் டவர் அது வந்து கேபிட்டல்ல இருக்கு, நம்ம அந்த நகரத்துக்கு போகணும், அங்க போனா தான் நம்மளுக்கு அவரை பத்தின விஷயம் தெரியும் அப்படின்னு நம்ம ராணியா சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பாக்குறா. அப்ப அந்த கோஸ்ட் ஆர்வமா சொல்லிக்கிட்டு இருக்கி, பரவாயில்ல நான் ஒரு வழியா என் மகனை மீட் பண்ண போறேன் அப்படின்ன மாதிரி அவளை அந்த கோஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்கி. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா, இவ வாலண்டியரா வந்து ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாவே, இவன் அதுக்கு இப்ப வந்து உதவுறேன் அப்படின்ன மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, என்ன இருந்தாலும் டென்சியில் கண்டுபிடிக்கிறேன் உறுதி ஆயிட்டு. அப்போ நம்ம அவட்ட நிறைய இப்போ இதை பற்றி கவலை இல்லை அப்படின்ன மாதிரி சொல்லி போட்டு நம்ம ஹீரோயின், சரி ராணியா நம்ம எப்போ கிளம்பலாம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கடிச்சிக்கல. ராணியா சொல்லிட்டியா, நீ ஒத்துக்கிட்டியா கமலியா, உனக்கு உதவி செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கி அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியா, நம்ம போகலாம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கேட்கல. நம்ம ராணியை சொல்லிட்டியா, நம்ம 2 பேரும் மட்டும் போகலாம் அப்படின்ன மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோயின் பரவாயில்லையோ திட்டம் தீட்டுறாப்பலே அப்படின்னு போட்டு, சரி ஓகே என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா. கட் பண்ணா அவங்களாம் அந்த கரெக்டில் பேத்துட்டிச்சாங்க. நம்ம ஹீரோயின் ராணியா மட்டும் தனியாக பேத்துட்டிச்சாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ராணியா குறுகுருண்டு பார்த்துட்டுச்சிக்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா ராணியா பார்த்து, இவ என்னத்துக்கு என்னை குறுகுருண்டு பார்த்துக்கிட்டு இருக்கா, இவோட அந்த சிரிப்புல விலங்கு இவ நம்மளை ஏதோ
கூட்டிட்டு பத்தி செய்ய பாக்குறான். இருந்தாலும் அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாத்துக்கல. அவ சிரிச்சுக்கிட்டு சொல்லிடுச்சா, கமலியா நான் உனக்கு ஒண்ணு சொல்லியாகணும் அப்படின்னு போட்டு சொல்லிடுச்சேன். அந்த ஃபெமிலி இருக்கே, இந்த ஃபெமிலியில என்னை எல்லாரும் ரொம்ப அழகா கவனிச்சுக்கிட்டாங்க ஹரிமா. அந்த மெய்டெல்லாம் எனக்கு ரொம்ப அழகா பழவினாங்க. என்னோட மற்றும் டியூக்கோட நான் அழகா டீயா இருந்துக்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட ரவியோட எல்லாம் படிக்கும் போதெல்லாம் எனக்கு சும்மா அந்தமே ஃபீலாக எனக்கு இதெல்லாம் எனக்கு ஒரு கனவாட்டம் இருக்கேன். அப்போ நினைச்சு பார்த்தாலுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சா. இதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்குமான்னு நான் நினைச்சு பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வெறுப்பத்திரமே காய்ச்சிட்டீச்சா. இவ்வளவு நாள் ஆனால் நீயா இருந்தீச்சா அந்த பொசிஷனில், உனக்கு அழகா இருந்துச்சிங்கன்னா நல்லா இருந்துச்சிங்கன்னா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கவலைப்படுற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோனை குத்தி காட்டுறானா. உண்மையிலேயே நான் தான் அவங்களோட மூத்த புள்ளை ஆயிட்டேங்கண்ணா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா கமலியா. ஏதாச்சும் உதவி வேணுங்கிற நைட்டப்போ டைரக்டா கேளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சா. ஏன்னா நான் தானே அவங்களோட உண்மையான புள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சா டியூக்குற. அப்ப நம்ம ஹீரோயின் வில்லத்தனமா சிரிச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. பரவாயில்லையே, நம்மள்ட்டே ஒரு ஆக்டிங்கை போடுறா, அப்ப நம்ம ஆக்டிங்கை போட்டுற வேண்டிய அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. உண்மையான புள்ளையா என்ன பரவாயில்ல, இப்போ பாசம் காட்டுதல் போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டீயா அவகிட்ட. அப்போ அவ இல்லத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டீயா. இதே ஃபீல் தானே கமலியா உனக்கு வந்துருக்கீங்கன்னா, அதனால நீயும் எடுத்து வளர்த்த ஃபுல்லானேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குத்தி காட்டிக்கிட்டு இருக்கா ராணியா. அப்போ நம்ம ஹீரோனுக்கு கடுப்பாக ஒவ்வொருத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல இன்னைக்கு கடுப்பாகட்டுங்க, கடுப்பாவி என்ன செய்யறேன்னு பாப்பா அப்படின்ற மாதிரி ராணியா வேணும்னு நம்ம ஹீரோயினை கடுப்பாகிக்கிட்டே இருக்கா. அவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி இப்படி சண்டை பெய்துட்டு வாய்க்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கணக்குக்கும் எடுக்கலை. நம்ம ஹீரோயின் உண்டு அவட வேலை உண்டுட்டு அவள் நம்ம ஹீரோயின் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ராணியா பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ கட் பண்ண அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே ஒரு டவர் ஒன்று இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்க்குறான். டவரை பார்த்துக்கல. ராணியா பின்ன இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா அவனை எங்கேயாச்சும் தேடிப்போ நம்ம இது கண்டுபிடிக்கணும், எங்கே தேடுறேன்னு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கல. ராணியை சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனை எங்கே தேடிட்டு இருக்க நீ, அவன் நானும் ஒன்னா சின்னத்துலாம் ஒழுங்கால் ஆடியெல்லாம் தெரிஞ்சிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், அவன் இங்கே வசிக்கிறான்னு கேள்விப்பட்டேன், நான் அவனை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ராணியை சொல்கிறா. எனக்கு இடம் தெரியும், வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. எது சின்ன வயசுல இருந்து பழக்கமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் டவுட்டோட பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ராணியை சொல்லிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் விட்டுத்தலை வா கிளம்பும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே போயிட்டு அவங்களோட வீட்டுக்கு போகலாம், அவங்களோட வீடு கூடிய எனக்கு தெரியுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ராணியை சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் சின்னத்தில் போன ஞாபகம் இருக்கு எனக்கு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ எல்லாம் அந்த மெஜிக் டவர்லாம் படிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா. நம்ம ஹீரோயின் அந்த கோஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல அவருக்கு இடம் தெரிஞ்சிருச்சு, டக்குன்னு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த கோஸ்ட் சிரிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹாப்பி ஆகிட்டு அந்த கோஸ்ட். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நீ ஆனால் அந்த பொம்பளைகள் இருக்கிற வில்லத்தனை எனக்கு தான் தெரியுங்கன்னு நம்ம ஹீரோயின் பார்த்துப்பிடும், என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிப்பை போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ ராணியாவும் சிரிச்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வராங்க. பார்த்தா டென்சில்ற வீட்டுக்கு தான் வந்துருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்து போட்டு ரெண்டு பேரும் வெட்டையில நின்றுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு கேட்கலையே அங்கே நம்ம ராணியா ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. ஹே உன்னைய பார்த்துட்டேன் கடைசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்க்கல. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் எவ்வளோ நாளை இப்போ பார்க்குறோங்கன்னா ராணியா அப்படின்ட்டு அவனை சிரிச்சுக்கிட்டு சொல்லிச்சுக்கல. ராணியா அவனை கிட்ட ஓடிட்டா. ஓடி போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா உன்னை பார்த்தே கடனால் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கல. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பின்னால இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்துட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் திடீர்னு எதே ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பயத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் நடக்குமா அந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரியே நம்மளுக்கு தோணியிருக்கீங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் எதை பார்த்து பயப்படுறாவோ அதை பார்த்தே அந்த கோஸ்ட்டும் சரியா பயந்துக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்ற சொல்லிடுச்சியா. பார்த்தா அந்த அவங்க தேடி வந்த அந்த குழந்தை அது கோஸ்டா அப்படியே இருக்கு அந்த குழந்தை. இதுவே இப்போ இறந்திப்பாங்க, இவனுக்கு இந்த சின்னத்திலேயே சாவு வந்துட்டு அப்படின்ட்டு அவ கத்திக்கிட்டு ஓடுற அம்மாக்காரி. என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவ அழுதுகிட்டு ஓடிட்டுச்சா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா என்ன அந்த குழந்தை, இந்த குழந்தை வந்து நம்ம ராணியாக்கு பின்னால் இருக்கிற அந்த கோஸ்டட்டும் எதுவும் பேசாம அமைதியா அதிரபாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கி. என்ன நடக்கு இங்கே அப்படின்னு பார்த்துட்டுச்சா நம்ம ஹீரோயின். அந்த ரெண்டு கோஸ்ட்டும் ஒரு வேளை ஏதோ நடந்திருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் திங்க் பண்ணிக்கலையே. அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் உங்களை இதுக்கு வந்து பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு அவன் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா இந்த உலகத்திலே பெஸ்ட் டைம் டே தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வெறுத்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப கட் பண்ண அங்க உள்ள வந்துட்டாங்க. டைனிங் ஏரியால இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாக்குறா அந்த கோஸ்ட் ரெண்டும் அந்த கோஸ்ட் அம்மாக்காரி கத்திக்கிட்டு இருக்கா. என் குழந்தை உன்னை கடைசியா நான் கண்டுபிடிச்சிட்டேங்க, ஆனா இப்படி நீ இருப்பான்னு நான் நினைச்சு கூடி பார்க்கல. அம்மாவை பாரு என்னை விளங்குதான் உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா. அம்மா ஏத்துக்குள்ளியா நீ அப்படின்னு சொல்லி அடிக்கா. உன்னை விட்டுட்டு போனே தப்பு தான் அப்படின்ட்டு அவள் அழுது புலம்பிட்டு இருக்கியா. அந்த குழந்தை அசையாமன்ட்டு அதுக்கு அதிரப்பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கியா. அப்ப இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கியா. இதோல என்ன செய்தோல் அப்படின்னு பார்த்து கேட்கலையே. அங்க அவன் வந்துட்டான் டென்சியல் டிரைவர். அப்ப அவன் வந்துட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் பார்த்து சொல்லிட்டு எது என்னையா தேடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ட்டு அவன் கேட்டுட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் எதுவும் சும்மா
பார்த்துக்கிட்டு இருக்கியா? இல்ல அங்க பார்த்துட்டு இருந்தீங்க. அதான் கேட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஒரு ஜூஸ் ஒண்ணு கொண்டு வச்சுட்டிருக்கேன். அப்ப நம்ம ஹீரோயின்ற மேசையில ஒரு ஃப்ளவர் ஒண்ணு இருக்கு. அது ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அவ சிரிச்சுக்கிட்டே கேட்டுருக்கேன். என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்றா, உன்னைய உங்க அம்மா கேட்டாங்கப்பா அதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவன் கேட்டுருச்சு எங்க அம்மாவா? எங்க அம்மாவெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுச்சுக்கா. அவ சொல்லிடுச்சா நம்ம ஹீரோயின், அதுவா அது உங்களோட உண்மையான அம்மா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியா. உன்னோட உயிரியல் அம்மாவை தான் நான் போய் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவனுக்கு சரியான கோம்பரு. அவங்க இல்ல அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஒரு மாதிரி கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த கேட்டோடனே அவன் சரியான கடுப்பாயிட்டு இருக்கலையே. அவனை வாய மூட வைக்கிற மாதிரி அங்கால இருந்த ஒரு குரல் ஒன்று கேக்கு. அது உண்மை. அவங்க அம்மா வந்து அவனை சின்னத்துல யார் பண்ணச்சில விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க யார் பண்ணச்சில வளர்ந்தான். அப்புறம் அவனை எடுத்து வளர்த்தாங்க. ஒரு கப்பிள்ஸ் அவனை எடுத்து வளர்த்தாங்க. அந்த கப்பிள்ஸ் வந்து காலம் போக போக அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவன் என்னோட இங்கே வளர்ந்தான் அப்படின்ட்டு நம்ம ராணியை ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரி சொல்லிடுச்சா. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஜூஸை தொட்டு பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்படியா நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கீங்க இதை பற்றி. எனக்கு கொஞ்சம் தெளிவாக விளங்கலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு எது ஸ்ட்ரைக் ஆகுது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தலையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அசையாத மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறேன், நான் அந்த ஜூஸை குடிச்சவே இல்லையே, அதில் ஏதாச்சும் கலந்துருப்பாங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கல. தலையெல்லாம் ஒரு மாதிரி ஓவரா வலிக்க தொடங்கிடு. நம்ம ஹீரோயின் என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோயின்ட்ட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிளர் ஆகிக்கிட்டு போகுது. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி ஃப்ளவரை பார்க்குறோம். அந்த ஃப்ளவரா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்கல. ராணியை சொல்லிக்கிட்டு இருக்கா சிரிச்சுக்கிட்டு, உனக்கு ஜூஸில் ஆப்பு வச்சேன்னு நினைக்கியா, உனக்கு ஃப்ளவரில் வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சியா. அந்த ஃப்ளவர் வந்து உன்னைய மயக்கமடைய செஞ்சிருங்க அப்படின்ட்டு போட்டு ராணியை ஒரு மாதிரி மனசு விட்டு சிரிச்சிடாட்டம் ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு கக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கா. அந்த ஃப்ளவர் வந்து ஆக்களை மயக்கப்படுத்துற மாதிரி, அது வஞ்சகமான பூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லப்போனா எண்ணெய மாதிரி அப்படின்ற அவர் ராணி அப்படி சொல்லிட்டு கேட்கலையே. நம்ம ஹீரோயின் அப்படியே தரையில மயங்கி விழுந்துட்டா. மயங்கி விழுந்தோடனே எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட்ல சொல்லப்போனா ராணியோட த்ரூ செல்ஃபை காட்டி இப்போ ராணியா உண்மையான எப்படிப்பட்டவள்ன்றதை நம்ம ஹீரோயின்ட்ட ரிவீல் பண்ணிட்டா. போற எபிசோட்ல பார்க்கலாம் கைஸ். நம்ம ஹீரோயின் தப்பிப்பாவா, அவர் ராணியை நம்ம ஹீரோயின் என்ன செய்ய போறா, அந்த கோஸ்ட்டை பத்தி எல்லாம் போக எபிசோட்ல பார்க்க மறக்காம தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. பாய் கைஸ்.